ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு siva360t. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ ஸ்டெபிலைசர் வந்து எப்படி இயங்குதுன்றது வந்து நாங்கள் நார்மலாக வந்து இருக்கிற ஸ்டெபிலைசர் வந்து ஈஸியாக உங்களால் பார்க்க முடியும். ஸோ சர்வோ ஸ்டெபிலைசர் எப்படி இயங்குதுன்றதை வந்து உங்களுக்கு ஒரு சர்க்யூட் எல்லாம் தனித்தனியாக உங்களுக்கு மேக் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இதோட வீடியோஸ் வந்து தொடர்ச்சியாக நான் காட்டுறேன். உங்களுக்கு புரியாட்டினா ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நான் சர்க்யூட்டோடு போட்டு காட்டுறேன். இந்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு கனெக்ஷன் அப்படியே போட்டு ஓவரலாக வச்சுருக்கேன், அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் பவர் லோடு நீங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டா ஸோ லோடுக்காக ஒரு பல்பு கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டும் வருது இல்லையா. ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு இதில் வந்து 2 காயில் இருக்குது. ஸோ இந்த காயில் தான் வந்து 2 காயில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சீரிஸ் லைன் காயில்னு சொல்லுவாங்க. ஸோ லோடுக்கு சீரியஸாக தான் இருக்கும், இது பேரலாக இருக்காது, சீரிஸ் லைனில் இருக்கும் ஒரு எண்டு. ஸோ இன்னும் 2 பார்த்திங்கன்னா இதுக்கு சீரியஸாக இருக்கும், ஓகேங்களா. இந்த செர்வோ ஸ்டெபிலைசர் இருக்கு இல்லையா, அதுக்காக சீரீஸில் இருக்கும். ஸோ இது வழியாக சீரீஸில் தான் இதுக்கு லோடு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி லோடு இதுக்கு கரண்ட் கம்மியாக வருது அப்படின்ற பட்சத்தில் ஸோ இன்னொரு இது கூட பேரலராக இன்னொரு காயில் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த காயிலுக்கு வந்து நம்ம பவர் வந்து சப்ளை கொடுப்போம். அப்படி பவர் சப்ளை கொடுக்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் ஸோ ஒன் சைடில் வந்து பவர் போயிட்டே இருக்குது. இந்த பவர் என்ன பண்ணால் இன்னும் பூஸ்ட் பண்ணும், கொஞ்சம் வேகமாக வந்து போக சொல்லி பூஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்படி பூஸ்ட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் அதிகமாக போக ஆரம்பித்து உங்களுக்கு வந்து இந்த பல்ப் வந்து லோடு வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். 220 வோல்ட்டுக்கு மேலே போகணும் அப்படின்னா அந்த லோடு வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்கு அதிகமாக போகணுமா கம்மியாக போகணுமா அப்படின்றது வந்து நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா சீரீஸில் பேரலராக ஒரு 2 காயிலில் ஒரு காயிலுக்கு வந்து நம்ம பவர் கொடுப்போம் சொல்லியிருந்தோம். அந்த பவர் நம்ம எப்படி எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பவர் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது ஒர்க் பண்ணும். ஸோ அந்த ஒர்க்கிங் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கொஞ்சம் லாங்காக வச்சிடுறேன், இப்போ உங்களுக்கு தெரியும். நம்மக்கிட்ட இப்போது சிஸ்டம் இங்கே லாக்டவுனுன்றதுனால நம்ம வீட்டில் இருக்கிறதுனால சிஸ்டம் சரியில்லாத காரணத்தினால பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டேரெக்டாக அப்படி லைவாக வீடியோ எடுத்து அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு போடுறேன். ஸோ அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு என்ன நான் லாக்டவுன் முடிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு வேணால் நான் தனியாக வந்து ஒரு வீடியோஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேக் பண்ணி உங்களுக்கு தனியாகவே போடுறேன். ஸோ எப்படி சர்க்யூட்டு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஃபுல்லாக போடுறேன். இது புரியும் மேக்ஸிமம் நான் சொல்கிறது உங்களுக்கு. இப்படி புரியாத பட்சத்தில் அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது உங்களுக்கு இப்போ தெரியுதா, மீட்டர் வந்து என்ன வோல்டேஜ் வந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போது இதில் 2 காயில் இருக்கு இல்லையா, ஒரு காயில் வந்து சீரிஸ் மூலமாக அந்த பல்புக்கு போயிடுது, இன்னொரு காயில் சீரியஸாக கொடுத்து இதில் தனியாக ஒரு லீடை வச்சுருக்கேன், ஓகேங்களா. இதுக்கு வந்து பவர் பாசிட்டிவ், இதுக்கு வந்து பவர் கொடுத்துடணும் டேரெக்டாக வந்து 220 வோல்ட் வந்து இந்த சர்வோக்கு வந்து நம்ம டேரெக்டாகவே கொடுத்துட்றோம். இப்போ நான் வந்து ஆன் பண்ணுறேன். பவர் எதுக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வரையாக சீரிஸில் போய்ட்டு பல்புக்கு போயிடுது ஒரு லைனு, ஒரு ஃபேஸ். இதில் மொத்தம் 4 ஒயர் கொடுத்துருக்கும் பாருங்கள் ப்ளக்கில், ஓகேங்களா. அதில் 2 ஒயர் வந்து இதுக்கு வந்து டேரெக்டாக வந்துடுது, ஓகேங்களா. இது 2த்துக்கும் பவர் கொடுத்துட்றோம். இப்போது இதுலேயும் வந்து 220 வோல்ட் வருது, அதுலேயும் 220 வோல்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், 242 வோல்ட் வருது. உங்களுக்கு அதில் தெரியுதான்னு தெரியல. தெரியுதா 240. இப்போ பாருங்கள். ஸோ இப்போ நான் டேரெக்டாக வந்து இதில் நான் பவரை வர பவரில் அப்படியே டேரெக்டாக வைக்கிறேன். ஸோ வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது உங்களுக்கு தெரியும். இப்போ அது சர்வோ ஸ்டெபிலைசரில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா காயில் வந்து வருஷம் சுற்றி இருக்காங்க இல்லையா, அந்த காயில் வந்து பவர் நம்ம இப்போ கொடுக்குறோம். இப்போ நம்ம நவுத்து வைக்க அங்கே பவர் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரியுதுங்களா. இப்போ 268 போகுது இல்லையா. ஸோ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ரொம்ப ஓவராக இன்க்ரீஸ் பண்ணிட்டு பல்ப் வந்து பீஸ் போயிடும். 280, 289, 290. இதுக்கு மேலே போச்சுன்னா பல்ப் பீஸ் போயிடும். ஸோ அப்படியே கொஞ்சம் நம்ம குறைக்கிறேன், தெரியுதுங்களா. ஸோ உங்களுக்கு ஜூமிங் வந்து நான் எடுத்துட்றேன், இதுதான் பல்ப் வந்து உங்களுக்கு தெரியும், ஓகேவா. இப்போ நான் அதுலேருந்து பண்ணுறது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு போகிறேன், இன்னும் எடுத்துகிட்டு போனால் கிட்டத்தட்ட அது 300-400 வோல்ட் வரைக்கும் கூட இன்க்ரீஸ் பண்ண முடியும் நம்மளால். ஸோ அவ்வளோ வோல்டேஜ் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் வந்து இப்போது ஒரு குறைஞ்ச ஒரு 300 வோல்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ சேஃப்டி முக்கியம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 300 வோல்ட். இதுக்கு மேலே போச்சுன்னா பல்ப் கண்டிப்பாக பீஸ் போயிடும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறேன். இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பவர் போயிட்டே இருக்குது இல்லையா. இப்போ ஒரு லைன் வாட்ரு போயிட்டே இருக்குது, அந்த வாட்ரு கூட இன்னொரு பைப்பு நம்ம இன் பண்ண என்ன பண்ணும், ரொம்ப ஃபோர்ஸாக வரும் இல்லையா. அதே மாதிரி தான் இப்போ இதுக்கு பவர் போயிட்டுருக்கு, அது கூட இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பவர் அது கூட ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ ஓகேவா, அந்த இடத்துல அது ஜென்ரேட் ஆகிற மாதிரி கணக்கு வேகமாக ஃபோர்ஸ் பண்ணுது. ஸோ அவர் ஃபோர்ஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா
டேரெக்டாக உங்களுக்கு வந்து எடுக்குது. ஒரே டேங்க்லேருந்து 2 லைன் எடுத்துருக்கோம். கிட்டக்கு வந்தோடனே ரெண்டு பைப்பு ஒன்றாக்குனா என்ன பண்ணும், உங்களுக்கு ஃபோர்ஸ் அதிகமாக வரும் இல்லையா பைப்பில், அதே மாதிரி தான், அதே மெத்தட் தான். ஸோ கிட்டக்கு வந்தோடனே இந்த இடத்துல நம்ம வந்து ஃபோர்ஸை வந்து அதிகமாக கரண்ட்டை வந்து தள்ளுறோம், புஷ் பண்ணுறோம். ஸோ அப்படி புஷ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒர்க் பண்ணணும். இந்த ஸ்டெபிலைசர் நம்ம கையால் பண்ண முடியாது இல்லையா, மேனுவலாக நம்ம பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் வந்து அவங்க கொடுக்குறாங்க. இது வந்து இதில் வந்து சர்வோ ஸ்டெபிலைசர், எல்லா ஸ்டெபிலைசர்லேயும் வந்து வரும். பவர் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஸ்டெபிலைசரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இந்த மோட்டார் வரும். இந்த ராடை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கார்பன். ஸோ இந்த கார்பன் தான் வந்து இதில் மூவ் ஆகும். ஒயர் டேரெக்டாக மூவ் பண்ணிங்கன்னா ஒயர் எரிஞ்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த கார்பனை தான் வந்து அதில் மூவ் பண்ணுவாங்க. இந்த கார்பன் மூவ் ஆக தான் உங்களுக்கு வந்து அதில் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதும் டிக்ரீஸ் ஆகிறதும் வந்து காட்டும். ஸோ இதை கூட வந்து இதை வந்து இங்கே இருக்கு இல்லையா கீர் செட்டு, இது ஃபுல்லாக வந்து மெல்ட்டாக எரிஞ்சிடுச்சு. ஓகே, அதுதான் உங்களுக்கு வந்து செட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல இந்த கீர் செட்டை தான் வந்து உங்களுக்கு இதை மூவ் பண்ணணும் இப்படி. ஸோ ஆல்ரெடி நான் அந்த வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்க்கலன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா காயில் மூலிமா தான் இருக்குது. ஸோ இதை கூட ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. வெயிட்டும் இல்லை உள்ளே பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபுல்லாக வந்து இதுவும் காயில் மெத்தட் தான். காயில் போட்டு இது கெப்பாசிட்டர் வச்சு தான் அவங்க வந்து லோட் பண்ணி இது மூலிமா தான் அது ஒர்க் பண்ணுது இது. ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் அந்த போர்டு. பார்த்தீங்கன்னா அதில் ஒரு போர்டு தெரியும். ஸோ இதில் வந்து டபுள் மோடு கொடுத்துருப்பாங்க. இந்த சுவிச்சஸ்லேயே வந்து 2 மோடு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆட்டோ மோடு வந்து மேனுவல் மோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. மேனுவல்ன்றது வந்து நம்ம வோல்டேஜ் எவ்வளோ வேணுன்றது இங்கே மீட்டர் இருக்கும். அந்த மீட்டர் பட்டு நம்ம செட் பண்ணலாம். ஆட்டோ மோடு கொடுத்துட்டிங்கன்னா இதில் இருக்க போர்டு இருக்குது. இந்த போர்டு வந்து லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய பவர் வந்து எவ்வளோ வருதுன்றது அது ஒரு சென்சிங் காயில் இருக்குது பாருங்கள். இந்த சென்சிங் காயில் மூலமாக சென்ஸ் பண்ணும். ஸோ எவ்வளோ வோல்ட் அவுட்புட் நமக்கு வந்துட்டுருக்கு அப்படின்றது வந்து இந்த ஃப்ரீ செட்டில் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ரீ செட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சர்வோ இந்த மோட்டார்ஸை வந்து இயக்கி இந்த சர்வோ ஸ்டெபிலைசரில் மேலே வந்து ரொட்டேட் பண்ணும். அப்படி ரொட்டேட் பண்ணுறப்போ வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ எல்லாமே வந்து அதில் பண்ணும். அப்படியே அவுட்புட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 5 kVA. ஸோ ஒன்றுக்கு தகுந்த மாதிரி வந்து காயில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மொழி பார்த்தீங்கன்னா காயில் மட்டும் வச்சுருப்பாங்க. அதில் எப்படின்னா உங்களுக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கு இதே தான் கொடுத்துருப்பாங்க மெத்தடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரலாக இன்னொரு காயில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலையா, அதில் வந்து 2-3 டேப் எடுத்திருப்பாங்க. அந்த டேப் வந்து ரிலே. ஸோ இந்த மாதிரி ரிலே வச்சு ஸோ அந்த ரிலே மூலிமா வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த சர்வோ ஸ்டெபிலைசர் பதிலாக அந்த ரிலே மூலிமா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டபுள் பூஸ்ட்டு ட்ரிபிள் பூஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அப்போ எத்தனை டேப்பிங் எடுத்துருக்காங்களோ அத்தனை பூஸ்டர்னு அர்த்தம். அப்படியே வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும். அதுதான் வந்து பூஸ்டர். ஏன்னா கரண்ட் சில ஏரியாவில் கிராமத்தெல்லாம் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் போகிறதுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து பவரை வந்து கட் பண்ணுறதுக்காக தான் இதை கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 30 ஆம்ஸ் கிட்டத்தட்ட. ஸோ அதனால் இது ஏன்னா அது 5 kVA இல்லையா, 30 ஆம்ஸ் போட்டு நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட சர்க்யூட் வேணும்னா நான் உங்களுக்கு தனியாக டயக்ராம் போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எப்படி இதை வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணுது அப்படின்றது வந்து ஃபுல் டீட்டெயில் சர்க்யூட்டோட உங்களுக்கு போட்டு நான் கூட நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் வந்து தொடர்ச்சியாக காட்டுறேன். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்கள்ட்ட நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நம்ம சேனல் வந்து அதிகமாக ப்ரொமோட் ஆகலை, கொஞ்சம் கம்மியாக தான் அது வரைக்கும் போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே எரிஞ்சு போச்சு. ஸோ இது சென்ட்ரல் டேப்பிங் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா வோல்டேஜ் வந்து கம்மி பண்ணுறதுக்காக. ஸோ இதில் வந்து ஒரு டேப்பிங் ஒன்று எடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த டேப்பிங் எதுக்குன்னா இதில் வந்து ஃபுல்லாக வந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரும் இல்லையா, திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப அதிகமாக வந்து நம்ம பவர் வருதுன்னா அப்போ என்ன பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஒயருக்கு இந்தாண்ட பக்கம் போச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒயர் வந்து வோல்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டேப்பிங் வந்து மாற்றி கொடுக்கும். அந்த மாற்றி கொடுக்குற வேலையை தான் வந்து இந்த ரிலே வந்து செய்யும். ஸோ அப்படி மாற்றி கொடுத்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஒயர் டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி வரும். வோல்டேஜ் வந்து டிக்ரீஸ் பண்ணணும். அப்படி டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து ட்ராப் பண்ணும். இப்போ 300 வோல்ட்லாம் வருதுன்னா 250 இந்த மாதிரி கம்மி பண்ணுறதுக்கான வேலையை வந்து இந்த சைடில் செய்யும். ஸோ அதை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு ஒரு டயக்ராம் போட்டு உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் காட்டுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.